அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப 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 எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும். மிக சிறப்பான ஒரு அமைப்பில் குரு பகவான் இப்போ கடகராசிக்கு பெயரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பான விஷயங்க. ஏன்னா உச்சம் பெற்று பெயரக்கூடிய போது அந்த குருங்கிற சுபகிரகம் சுபகாரகத்தன்மையை கொண்ட 9 கோள்லையும் முதன்மையான கோள் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் குரு பெயர்ச்சி 2026 அற்புதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 25 ஈவினிங், அதாவது 26 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 26/5/2027 ஒரு பயிற்சி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி, திருக்கணிதம்படி அப்படி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய அந்த 12ஆம் தேதி 2/6/2026 குரு பயிற்சி மிக சிறப்பாக பெயரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பகல் 12 மணிக்கெல்லாம் பெயரக்கூடிய அமைப்பு புனர்பூஷம் 3ஆம் பாதத்துக்கு வருது. அப்படிங்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றங்கள், பல விஷயங்கள் புதுமையான விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வக்ரம் பெற்று அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று சிம்மத்துக்கு ஒரு சில மாதங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கடகத்துக்கு வரார். இது ஒரு அமைப்பு உண்டுங்க. அப்போ அக்டோபர் கடைசியில் 31ஆம் தேதி பெயரக்கூடிய அந்த சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மத்தில் பெயரக்கூடிய விஷயத்துக்கு குரு வளையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயம் கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்மா அப்படிங்கிற ஆதிக்கம், சூரியன் அப்படிங்கக்கூடிய ஆதிக்கத்தில் அதிபதியில் சிம்மம் இருக்குது. இது முதன்மையான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 12 கட்டத்திலையுமே உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு அற்புதமான காலங்களோ ஒரு மாற்றங்களோ மாறி மாறி இந்த இப்போ சொல்கிறோம்ல இந்த 4 மாதம் ஒரு தடக்கையும் அப்புறம் ஒரு 6 மாதம் இது மாதிரி ஒரு 3 விதமான பிரிவுகளாக இந்த குரு பயிற்சி 1 இயர்ங்கிறது ஒரு குரு பயிற்சிங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கான அமைப்பு மாறி மாறி ஒரு பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் உள் வாங்கிக்கணும். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் உங்களுடைய குரு எப்படி இருக்குது, ஜனன காலத்தில் இப்போ பெயரக்கூடிய குரு என்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிறத ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இதை எல்லா ராசிக்காரமும் பார்த்துக்கணும். இவங்களுக்கு தான் நல்லது இருக்குது, அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ அதிசாரமாக மாறக்கூடிய அமைப்புகளாக ஒரு ரிவர்ஸில் வரும்பொழுது வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்போனால் மகரத்தை பார்க்குறாரு. ஏன்னா 5, 7, 9 தான் மிக சிறந்த பார்வைகள். இதில் 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது மீனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக பல பிரச்சனைகளை, ராகு கேது சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரணும்னு வாழ்த்தி, மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலாபலன் பரிகாரம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் நட்பு உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ மலேசியா, ஹைதராபாடு, USA, UK எல்லாத்துலேயும் நமக்கு கால்ஸ் வருது. எல்லாருக்குமே நம்ம நல்ல பலனை கொடுக்கணும். ஆன்மீக சிந்தனையோடு எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாத்துடைய கஷ்டமும் தீரதுக்கு நம்மளால் முடிஞ்ச வழியை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்வழி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் சொல்லியிருக்கோம். மகர ராசி நேயர்களே நல்லா இருக்கீங்களா? மங்களமான விஷயங்கள், மங்கள காரியங்கள், மகத்தான வெற்றி எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு அப்படிங்கும்போது உங்களுடைய இடமே பார்த்தீங்கன்னா காலசக்கரத்துக்கு 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் குரு உச்சம் பெற்று அற்புதமாக ஆனந்தமாக கலத்தரஸ்தானத்தில் அமர்றாருங்க.
அப்படி அந்த கடகத்தில் அமரக்கூடிய அமைப்பு 12க்கு 3ஆம் இடத்துக்கும், 12ங்கிறது விரயஸ்தானத்துக்கு உரித்தானவர், 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானத்துக்கு உரித்தானவர். அவர் போயிட்டு அற்புதமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய கலத்திர பாவகத்தில் இருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள், சிக்கல்கள், பல அந்த இடியாப்ப சிக்கல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்கள். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கழுத்து வலி, கை வலி, கால் வலி, ஏதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், மருத்துவ செலவு இது மாதிரி இல்லைங்க அப்படிங்கிற புலம்பல்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக மகர ராசிக்கு இருக்குதுங்க. 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குதுங்க. லாபமோ லாபம். எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க, விருத்தியாக செய்யுங்க, நல்லா செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு செய்யுங்க. இன்னும் உங்களோட தசாபுத்தி டாப்பாக இருந்துச்சுன்னா கோர் கணக்கில் கூட நீங்கள் போட்டு செய்யலாம். நட்பு வட்டாரத்துடனும் சேர்ந்து செய்யலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறனால 7ஆம் பார்வையாக ஜென்மமாகவே உங்களோட இடத்த பார்க்கறனால உங்களை பார்க்குறாருங்க. அப்போ சனி தோஷமெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. 7.5 சனி இவ்வளோதான் விலகுனாலும் இங்கே வந்து அப்படியே மங்களம் வர்றாரு. இனிமேல் இன்னமும் கஷ்டமே கிடையாது. 7-8 வருஷமாக போராடிய போராட்டங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு. உயர்வான அந்தஸ்து, பதவி, ஒரு எல்லா விஷயமும் இருக்கும். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். புகழாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எத்தனை வேண்டுதல், எத்தனை கோயில்கள் போயிருப்போம், எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே அனுகிரகமான விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வீரியமாக இருப்பீங்க, விஜயமாக இருப்பீங்க. இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரதை விட நீங்கள் இந்த புகழ் சார்ந்து தேடுறீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ்ஸு. ஒரு சினிமா துறையில் இருக்கீங்க, உங்கள் படம் கண்டிப்பாக ஓடிடும். ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, உங்களுடைய பேரும் புகழும் வெளிநாடெல்லாம் போய் பரவக்கூடிய அமைப்புக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அப்போ வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நடக்க போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு எனர்ஜி ஆயிரும். அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார், தசாபுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுவார், அதை ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள். அப்போ 9ஆம் பார்வையாக இருக்க பாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயம், குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயம். ஏன்னா புத்திரக்காரர்லவா, அதனால் எந்த ஒரு விஷயமும் இனிமேல் அப்படியே அல்வா துண்டு மாதிரி கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதை தக்க வச்சுக்கணும். கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். அதிகமான பணமோ அதிகமான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை சேமித்து பழக பாருங்க அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்களுக்கு சொல்கிறோம். வக்கரகதியில் சிம்மத்துக்கு போகும்போதும் சரி, உங்களுக்கு பயப்பட வேண்டாம், நல்லா இருக்குது. குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களாக மீண்டும் மீண்டும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால புதிய முயற்சிக்கு தடையில்லாமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இனிமேல் யோசிக்கவே வேண்டாம். எதையுமே இனிமேல் திட்டம் போடணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த பையன் இருக்கணும், மெதுவாக எடுக்கலாம், அப்புறம் எடுக்கலாம், இதெல்லாம் வேண்டாங்க. கடன்னு உங்கள் மனதில் பட்டதெல்லாம் செய்யுங்க, அருமையாக இருக்கும். நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பாடிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆலயம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஸ்தலம். அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில், அந்த சிவன் கோயில் வழிபாடு எடுங்க. திருவண்ணாமலை அப்படிங்கக்கூடிய இடத்துல நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை கிரிவலம் வந்துருங்க. அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் உங்களுக்கு எல்லாமே அனுகிரகம் பண்ணுவார். சிவனுடைய அருளே எதுன்னா, உங்கள் இடமே ஜீவனமாக இருந்து இருக்கிறது. அப்போ நீங்கள் 4 பேர்த்துக்கு அங்கே அன்னதானம் பண்ணிட்டு அந்த அண்ணாமலை தேவியை பார்த்துட்டு வாங்க. சிறப்பாக அமோகமான வாழ்க்கையை இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு குரு பகவான் வாரி வழங்குவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.